மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே பிவிஆர் நிறுவனம் திரையரங்குகளை நடத்திட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க திரையரங்குல உங்க படத்தை திரையிடணும்னா உங்க படத்தை 8 வாரம் கழிச்சுதான் இணையத்துல வெளியிட அனுமதி தரணும், இல்லனா நாங்க உங்க படத்தை திரையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பேன் இந்தியா திரைப்படமா தயாராகிட்டு வர தக் லைஃப் திரைப்படத்துக்கு பிவிஆர்ல இடம் இல்லைன்னா முதலுக்கே மோசமாயிடும்னு பயந்த படக்குழுவினர் எப்படியோ டிஜிட்டல் நிறுவனத்திடம் மன்றாடி ஒப்புக்கொள்ளவும் வச்சிருக்காங்க. தக் லைஃப் படம் 8 வாரங்களுக்கு பிறகே ஓடிடியில் வெளியாகும். இது ஒரு பரிசோதனை கூட இல்ல, இது ஒரு நடைமுறை விஷயம். ஓடிடி தளம் இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க ஒன்னா அமர்ந்து பேசினோம். அது வெறும் பேச்சுவார்த்தை இல்ல, அது ஒரு திட்டம். ஒருவேளை மற்றவர்களும் இதை பின்பற்றலாம். இது சினிமா துறையை ஆரோக்கியமாக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட முதல் நபர் நாங்க தான் என்றதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். தக் லைஃப் பட விளம்பர நிகழ்ச்சி மும்பைல நடந்த போது கமலஹாசன் இப்படி தெரிவிச்சிருந்தாரு. கமல் அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் நன்றி தெரிவிச்சது. தக் லைஃப் படத்துடைய ஓடிடி வெளியீடு 8 வாரங்கள் கழிச்சு மட்டுமேனு தாங்கள் அறிவித்து செயல்படுத்தியது மட்டுமல்லாம இதன் மூலியமா திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும்னு தொலைநோக்கு பார்வையுடன் கூறியிருப்பது திரையரங்கு உரிமையாளர்களாகிய எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்களுடைய வழியிலேயே அனைத்து தயாரிப்பாளர்களும் சிந்திச்சு இந்த முடிவை எல்லா படங்களுக்குமே அமல்படுத்தும்படி எங்களோட அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம்னு திருப்பூர் சுப்பிரமணியம் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கமலுடைய விக்ரம் பட வெளியீட்டின் போதே டேர்ம்ஸ் எனப்படும் பண பங்கீட்டு விஷயத்துல பிவிஆர் நிறுவனத்துக்கும் ராஜ்கமல் நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய போரே நடந்துச்சு. பிவிஆர் நிறுவனம் எல்லா படங்களுக்குமே 50-50 தான் ஒப்பந்தம் போடும். அதாவது வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி. பெரிய கதாநாயகர்கள் படம் வரபோது தயாரிப்பாளர் அல்லது விநியோகஸ்தர்களுக்கு கூடுதலா பங்கு வேணும்னு கேட்டு அதை அந்நிறுவனம் ஒப்புக்கொள்ளாததால தான் அந்த போர் நடந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ அதுல பிவிஆர் நிறுவனம் இறங்கி வந்து கூடுதலா பங்கு கொடுக்க ஒப்புக்கொண்டதாகவும் அதனால டிஜிட்டல் வெளியீட்டை 8 வாரங்கள் தள்ளி வைத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு ஆபத்தும் இருக்கு. பிவிஆர் நிறுவனம் திரையுலக தீர்மானிக்கும் சக்தியா மாறிக்கொண்டிருக்கிறதுன்றதுதான் அந்த ஆபத்து. தமிழ்நாட்டில் சுமார் 20 விழுக்காடு திரையரங்குகளையும் இந்திய அளவுல சுமார் 1000 திரையரங்குகளையும் வச்சிருக்கு. எனவே அந்த நிறுவனத்துடைய அரங்குகள்ல தங்களுடைய படங்களையும் திரையிடணும்னு எல்லா பட நிறுவனங்களுமே விரும்பும். அந்த நேரத்துல இது மாதிரியான வியாபார நடைமுறைகள்ல மாற்றம் செய்ய வற்புறுத்தி வெற்றி கண்ட அடுத்தடுத்து அது வளர்ந்து படத்துடைய உள்ளடக்கம் வரை தீர்மானிக்கிற ஆபத்தும் இருக்கு. இந்த விஷயம் தெரியாதவர் அல்ல கமல். ஆனா அவருடைய படம் நல்லா ஓடணும்னோ பெரிய வசூல் செய்யணும்ன்ற சுயநல அடிப்படையிலேயே ஒப்புக்கொண்டார்னு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சிக்கல்ல இருந்து சத்தம் இல்லாமல் சந்திச்சு மீண்ட கமல் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம்னு மொழியியல் அறிஞர்களுடைய கூற்ற மேடையில பேசி சர்ச்சையில சிக்கிக்கிட்டாரு. கர்நாடக முதலமைச்சர் உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இந்த படம் கர்நாடகாவில் வெளியாகாதுன்னு சொல்லப்படுது. கமல் மன்னிப்பு கேட்டா விட்டுடுறோன்னு கர்நாடகா சொல்லுது. தவறு செஞ்சாதானே மன்னிப்பு கேட்கணும், உண்மையை சொன்னதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் கேட்க மாட்டேன்னு கமல் சொல்லிட்டாரு. இதனால இந்த சிக்கல் இன்னும் நீடிக்குது. இந்த விஷயத்துல கமல் இறங்கி வர மாட்டார்னு உறுதியா சொல்றாங்க. அதுக்கு காரணம் இது திரைப்படம் சம்பந்தப்பட்டதில்ல, அரசியல் சம்பந்தப்பட்டதுன்னு விமர்சனங்கள் பல எழுந்துட்டு இருக்கு. கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிலான இந்திய கூட்டணியில கமலுடைய கட்சி இருக்கு. அதன் விளைவா அவர் மாநிலங்களவை உறுப்பினரா ஆகியிருந்தாரு. இந்த நிலையில தான் இந்த விவகாரத்தை வச்சு இந்தியா கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த கர்நாடகா பாஜக இந்த சிக்கலை கையில் எடுத்தது. பாஜக செய்யும் அரசியலை உணர்ந்த காங்கிரஸ் முதலமைச்சர் முந்திட்டு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவின் குரலை அமுக்கிவிட்டாரு. இந்த அரசியலை அறிஞ்ச கமல் கர்நாடகாவில படம் வெளியாகாவிட்டாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு வந்துட்டாராம். இந்த படத்துல கர்நாடகா உரிமை சுமார் 9 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. அந்த தொகை அப்படியே போனா போகட்டும்ன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. 9 கோடி ரூபாவை காப்பாற்ற சமரசம் செஞ்சுக்கிட்டா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இமேஜ் மொத்தமா சரிஞ்சிடும்ன்றதுனால இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இதற்கிடையே இருதரப்பு ஈகோவையும் திருப்திப்படுத்தும் வகையில ஒரு தீர்வு அல்லது ஒரு நாடகம் நடத்தும் வேலைகளும் திரைமறைவுல நடந்து வருது. பிவிஆர் நிறுவனத்துடைய விஷயத்துல சத்தமில்லாம இறங்கி வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாரு கமல். அதையே அனைவரும் பின்பற்ற வேண்டும்னு ஒரு அமைப்பு அறிக்கை விடும் அளவுக்கு அதை மாற்றினாரு. அதே நேரம் கர்நாடகா விஷயத்துல சத்தமா சமரசத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்னு சொல்லப்படுது. இதிலும் அவர் செய்வதே சரின்னு தமிழ்நாடு சொல்லும் அளவுக்கு மாற்றிவிட்டார். கர்நாடகால தக் லைஃப் வெளியாகுமா வெளியாகாதான்றது 2வது செய்தி. முதல்ல சினிமாவில் தன்னை காத்து கொள்ளவோ அரசியல்ல தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவோ தக் லைஃப் படத்தை பயன்படுத்தி கொண்ட புத்திசாலி கமல்ன்றதுதான் முதல் செய்தி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன்.